கன்னிராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்களை நம்பாதீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த நபர் யாரை நீங்கள் நம்புகிறீங்களோ சொந்தக்காரங்க அவங்களால நம்பினா கெட்டு போவீங்க. யார்? கன்னிராசி நண்பர்கள் யாரையும் நம்பக்கூடாது. இப்போ நம்பினீங்கன்னா கெட்டு போவீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் டிஸ்டன்ஸ் வில் சீட் யூ. யாராவது ஒருத்தர், அது யாராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கலாம். உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படிலாம் போய் சொல்லுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. வன்மம் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா சிரித்த முகத்தோடு இருக்கணும். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறீங்க. இது அரசியலுக்கு ஒத்து வராது. மனசுக்குள்ளே இருக்கிறத பூடகமாக பேச தெரியணும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடர்கம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகாரகன் சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அவர் மாத்திருக்காரகனும் கூட. அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில். ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் குருவின் 7ஆம் பார்வையில் 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். இந்த 4 கிரக சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். சுக்கிரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம், அதாவது தை மாதம் பிறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கான அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம். ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறார். ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் 14, 13, 14, 15, 16 வரைக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த 4 கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு வருது. பௌர்ணமி அதாவது மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வருது. போகி பண்டிகை ஜனவரி 14 போகி பண்டிகை, 15 தைப்பொங்கல், 16 மாட்டுப்பொங்கல், 17 காணும் பொங்கல். தை அமாவாசை 18ஆம் தேதி. பீஷ்மாஷ்டமி ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு. ஜனவரி 25 ரத சப்தமி, 26 பீஷ்மாஷ்டமி, 27 தை கிருத்திகை. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள். இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க. இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். கன்னிராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்களை நம்பாதீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த நபர் யாரை நீங்கள் நம்புகிறீங்களோ சொந்தக்காரங்க அவங்களால தான் பிரச்சனை. உங்களுடைய உடன்பிறப்புகள், ஒன்று விட்ட உடன்பிறப்புகள், பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களால தான் உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்துக்கே பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகளில் கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட படிக்கிறவங்க, கூட வேலை பண்ணுறவங்க, கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய கஸ்டமர்ஸ் யாரையுமே ஒரு பர்சன்ட் சந்தேக கண்ணோடு தான் பார்க்கணும். நீங்கள் யாரையாவது நம்பினீங்கன்னா அவங்க உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்புன்னு முருகனை பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே நம்பினா கெட்டு போவீங்க. யார்? கன்னிராசி நண்பர்கள் யாரையும் நம்பக்கூடாது. இப்போ நம்பினீங்கன்னா கெட்டு போவீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப வெகுளித்தனமாக நீங்கள் கொஞ்சம் உங்கள்கிட்ட வெகுளித்தனம் கிடையாது, ஆனால் நீங்கள் வெகுளியாட்டு நடிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தில் நீங்கள் கராராக இருப்பீங்க. உங்கள் அந்த வெகுளித்தனமான செயல்பாடுகள் காரணமாக அடுத்தவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும், செலவுகள் ஏற்படும். அந்த செலவுக்கான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியிலை காட்டிலும் தாயார் வழியில் இது உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். புதிய முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த பெண்கள், இளம் வயது ஆண் பெண்கள் குறிப்பாக இந்த காதல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஏமாறுறதுக்கு உண்டான நேரம் இது. சம்படி வில் சீட் யூ. யாராவது ஒருத்தர், அது யாராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கலாம். உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படிலாம் போய் சொல்லுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றமோ, தொழில் மாற்றமோ, வேலை மாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடமாற்றம் உடனே உங்களுக்கு செட் ஆகாது. போய் கொஞ்சம் சங்கடப்படுவீங்க, உடல் அசௌகரியம் ஏற்படும், வயிற்று ஒவ்வாமை ஏற்படும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறமா தான் சரியாகும். முதல் 15 நாட்கள் இந்த ஒவ்வாமை காரணமாக தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். அதே சமயம் அரசாங்க ரீதியான பதவியில் இருக்கிறவங்க, அரசு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கும். புதிய பொறுப்புகள்னால் உடனே கொண்டு போயிட்டு கலெக்டர் உத்தியோகத்தை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். அப்படி இல்லை. உங்களுக்கு உண்டான, அதாவது இப்போ நம்ம ஊரில் என்ன ட்ரெண்டுன்னா, பணக்காரனாக போகிறீங்க, கோடீஸ்வரனாக போகிறீங்கன்னா எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகிட்ட அப்புறம் யார் வீட்டு வேலை பண்ணுறது? உங்களுடைய சம்பாத்தியம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வருமானம் ஜாஸ்தியாகும். உங்களுடைய படிப்புக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வருமானம் ஜாஸ்தியாகும். ஒன்றுமே படிக்காமல் இருந்தால் அரசியல்வாதி ஆகலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கும் தகுதி வேணும். அந்த அரசியல்வாதியாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. 100 பேர் திட்டுவான், அசிங்கமாக திட்டுவான். அதை கேட்கக்கூடிய மனோபக்குவம் வேணும். நம்மக்கிட்ட அதுவும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாது. மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுட்டு அலையிறீங்க. என்னை நீ திட்டிட்டு இல்லை, உனக்கு பார் அப்படின்ட்டு. வன்மம் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா சிரித்த முகத்தோடு இருக்கணும். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறீங்க. இது அரசியலுக்கு ஒத்து வராது. மனசுக்குள்ளே இருக்கிறத பூடகமாக பேச தெரியணும். உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை. அலுவலக ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பேச்சு சாதுரியம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உங்களுடைய பேச்சு தான் துணையாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க, இளம் வயது ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் இட் இஸ் நாட் த ரைட் டைம். லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கூட நேரம் சரி கிடையாதுங்க. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற ஆள் தப்பான ஆளாக இருப்பான். ஏன்னா உங்களை எப்படி கெடுக்கலான்னு தான் யோசிக்கிறான். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதம் உங்கள் வேலை எதுவோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. அதுவும் குறிப்பாக அம்மா அவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க. நீ இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு அம்மா திட்ட தான் செய்வாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு தான் அம்மா திட்டுறாங்க. நான் அம்மா சொல் பேச்சு கேட்க மாட்டேன். பெற்றவங்க பேச்சு கேட்காத எந்த குழந்தையும் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. அதனால் அப்பா அம்மா திட்டுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா தென் யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் லைஃப். அதனால் இந்த மாதத்துக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஹனுமன் சாலிசா காலை மாலை 2 வேளைகளையும் சொல்லுங்கள். இல்லையா, காலையில் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே ராமநாமத்தை ஒரு 108 தடவை சொல்லுங்கள். சாயந்தர வேளையில் ஹனுமன் சாலிசாவில் சொல்லிவிட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உங்கள் வேலையை
போங்க, வேலை செய்ய போங்க. உங்கள் வாழ்க்கையில் தடைகளே இருக்காது. தடைகளற்ற நிம்மதியான வாழ்க்கை அமைந்திடும்.